வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சென்னையில் பிரபலமாக இருந்த நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி துடிதுடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் மருத்துவர் சுப்பையா கூலிப்படையால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தமிழ்நாட்டையே உலுக்கியது. விசாரணையில் மருத்துவர் சுப்பையாவின் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 2 கிரவுண்ட் நிலம் தொடர்பாக அவரது குடும்பத்திற்கும் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி என்பவர் குடும்பத்திற்கும் தகராறு இருந்து வந்தது தெரிய வந்தது. அத்தோடு சுப்பையாவை கொலை செய்ததாக ஆசிரியர் பொன்னுசாமி, அவரது மனைவி மேரி புஷ்பம், மூத்த மகனான வழக்கறிஞர் ஃபாசில், இளைய மகன் என்ஜினியர் போரிஸ் என குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் கைதாகினர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக சதீஷ்குமார், முருகன், செல்வப்பிரகாஷ், கூலிப்படையைச் சேர்ந்த ஏசுராஜன் என மொத்தம் 10 பேரை கைது செய்தது காவல்துறை. 10 பேரில் ஒருவர் அப்ரூவராக மாறிய நிலையில் பொன்னுசாமி உட்பட 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவிக்கும் கூலிப்படையைச் சேர்ந்த ஏசுராஜனுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்தது சென்னை அமர்வு நீதிமன்றம். இதனை எதிர்த்து சம்பந்தப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை காவல்துறை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது என கூறி மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேர், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 2 என 9 பேருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். 2013 நடந்த ஒரு கொலைக்கு 2024 அந்த கொலையில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்பட்ட அனைவரையும் விடுதலை செஞ்சுருக்காங்க. இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், A1 to 4 அப்பா அம்மா 2 பசங்க, A5 6 அவங்களுடைய நண்பர்கள். இப்படி இந்த கொலைக்கு எந்த விதத்திலும் சம்மந்தப்படாத நபர்கள்லாம் இதில் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணோம். அதை கன்சிடர் பண்ணி இன்றைக்கி ஹைகோர்ட் இவங்க எல்லாரையும் அக்விட் பண்ணியிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக போதிய ஆதாரங்களை காவல்துறை சமர்ப்பிக்கவில்லை என நீதிமன்றம் கூறியிருக்கும் நிலையில், அப்படியென்றால் கைதானவர்களுக்கும் வழக்கிற்கும் என்ன சம்பந்தம்? காவல்துறை விசாரணையில் நடைபெற்றது என்ன? கொலைக்கான ஆதாரத்தை காவல்துறை சமர்ப்பிக்க தவறியது ஏன் என பல கேள்விகள் எழுந்துள்ளன. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.